நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கற்பு என்பது ஆண் பெண் இருவருக்குமே பொதுவானது. கற்பு நெறி மிகவும் புனிதமானது, புராதனமானது. கணவனுக்கும் மனைவியை விடுத்து மற்றவர்களிடத்தில் ஆசை ஏற்படக்கூடாது, மற்ற பெண்களிடத்தில். அதுபோலத்தான் பெண்களும் தங்கள் கணவன் அவன் ஒருவனை தவிர்த்து மற்ற எந்த ஆண் மகனிடத்திலும் ஆசை கொள்ளுதல் கூடாது. இந்த ஒரு விஷயத்தில் சில விதிவிலக்குகள் உண்டு. அவற்றை நாம் தர்மசாஸ்திரங்கள் கொண்டு தான் அறிய வேண்டும். ஆனால் இந்த மரபுகள் மீறப்படும் பொழுது பொதுவாக ஆண் வர்க்கத்தினர்களுக்கு அதிகமான ஆபத்துக்கள் உண்டாவது இல்லை. ஆனால் பெண்ணினம் பாழாகி விடுகின்றது. அர்ஜுனனும் கீதையில் கூறுகிறான், ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயத்தே வர்ணசங்கரஹா என்று. கண்ணா, பெண்கள்தான் தர்மத்தை ரட்சிப்பவர்கள். பெண்கள்தான் இந்த சனாதன தர்மத்தை வாழ வைப்பவர்கள். அத்தகைய பெண்கள் கெட்டுவிட்டார்களேயானால் தர்மம் அழிந்து விடுமே, தர்மம் தலை தூக்காமல் விழுந்து விடுமே. அதனால்தான் நான் பயப்படுகிறேன் என்று கூறுகிறான். ஏனென்றால் போர்க்களத்தில் இரண்டு புறமும் வீரர்கள் ஒருத்தருக்கொருத்தர் பொருதிக் கொள்கிறார்கள். மிகவும் பயங்கரமான சண்டை நடைபெறுகின்றது. போர் புரிபவர்கள் எல்லோருமே புருஷர்கள் தானே, ஆண்கள் தானே. இதில் யார் உயிருடன் இருப்பார்கள், யார் உயிர் பிழைப்பார்கள், நாம் முன்னமேயே போர் நடைபெறுவதற்கு முன்னமேயே தீர்மானிக்க முடியுமா? இல்லையே. பெரும் போர், 18 அக்ஷௌஹிணி சைன்யங்களும் ஆக்ரோஷமாக மோதிக்கொள்ளும் இந்த போரில் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் உயிரிழப்பார்கள். இதனால் பல பெண்கள் கைம்பெண்களாகும் துயரத்தை அடைவார்கள். ஒரு சிலருக்கு கணவன், மகன், சகோதரன் என்று அனைவருமே இழக்கும் ஒரு நிலை ஏற்படும். மாபெரும் இழப்பு அன்றோ? எனில் அந்த பெண்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? ஏனென்றால் பெண்கள் இயற்கையிலேயே பலம் குன்றியவர்கள். இதைத்தான் நம் முன்னோர்கள் கூறும் பொழுது அபலா என்று கூறுகிறார்கள். அதாவது பெண்ணினம் பயந்த சுபாவத்தை உடையது. ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பௌருஷம், பராக்கிரமம் என்பது பெண்களிடத்தில் இருக்க முடியாது. எப்பொழுதுமே எல்லாவற்றிற்கும் விதிவிலக்கு உண்டு என்பதை அடியேன் பலமுறை வலியுறுத்தியிருக்கிறேன் அல்லவா? ஆகையால் இந்த விஷயத்திலும் நீங்கள் இதனை அறிய வேண்டியது. அது தவிர பெண்கள் புனிதமானவர்கள். அவர்களுடைய பெண்மைக்கு ஒரு காலத்திலும் பங்கம், இடையூறு ஏற்படக்கூடாது. ஒருவேளை கற்பு நெறியிலிருந்து ஆண்கள் தவறினால் கூட ஏதாவது ஒரு வகையில் சமாளித்து கொள்ளும் திறமை ஆண்களுக்கு உண்டு. ஆனால் பெண்ணினம் கற்பை போற்றும் இனம், பெண்ணினம் கற்பில் சிறந்த இனம். அந்த பெண்களின் கற்புதான் கணவன்களையும் வாழ வைக்கிறது என்பது மிகைப்படுத்தப்படாத உண்மை. கற்பு நெறி மீறாத பெண்களினால் அன்றோ கணவன்கள் காப்பாற்றப்படுகின்றார்கள். இதற்கு பலவிதமான உதாரணங்களை நாம் கூறலாம். ஆனால் பெண்கள் தங்கள் நிலை உணர்ந்து இருக்க வேண்டும். அந்த பெண்களை ஆண்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் வேத வாக்கியமும் கூறுகிறது. யத்ர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக என்று. எந்த இடத்தில் பெண்ணினம் போற்றுதலுக்குரியராய் விளங்குகிறதோ, போற்றப்படுகின்றதோ, அங்கே தேவர்கள், பெரியோர்கள் வாசம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறது. ரேணுகாதேவி ஜமதக்னி மகரிஷியை தான் மனம் முடித்த நாள் முதற்கொண்டு ஒரு குறைவும் இல்லாமல் இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வந்தாள். பரம சௌக்கியத்துடன் அவர்களுடைய தாம்பத்தியம் இருந்தது. அந்த தாம்பத்தியத்திற்கு அத்தாட்சியாக 4 பிள்ளைகள் தவத்தில் சிறந்தவர்களாக பிறந்தார்கள். கடைசியாக 5வது பிள்ளையாக
விஷ்ணுவின் அம்சமாக தசாவதாரங்களில் 6வது அவதாரம் என்று நாம் வணங்கும் தெய்வமாக ராமன் என்று பெயர் பெற்ற பரசுராமன் பிறந்தார். ரேணுகாதேவி மகரிஷி ஜமதக்னி எழுந்திருப்பதற்கு முன்பாகவே தான் எழுந்திருந்து விடியற்காலையில் ஆசிரமங்களை எல்லாம் நன்கு பெருக்கி சுத்தம் செய்து பசுஞ்சாணத்தை கொண்டு மொழுகி கோலமிட்டு எல்லாவற்றையும் செய்துவிட்டு நதிக்கு நீராடச் செல்லுவாள். அழகிய புண்ணிய நதி, மகரிஷியின் ஆசிரமத்திற்கு அருகிலேயே ஓடக்கூடிய இந்த நதி விசேஷத்தை நாம் பார்த்து வருகிறோமே. அதுவும் இவருடைய ஆசிரமத்தை தான் பிரதட்சிணம் செய்ய வேண்டும் என்னும் ஆவலுடன் நதியானது பிரவகிக்கின்றது. அந்த நதியில் தினந்தோறும் ஸ்நானம் செய்வது வழக்கம். தபோவனத்திலிருந்து கிளம்பி நதியில் தீர்த்தாமாடும் பொழுது ரேணுகாதேவி உடுத்தியிருக்கும் மரவுரி அது ஒன்றுடன் தான் வருவாள். அந்த மரவுரியுடனேயே வேதங்களில் சொல்லப்பட்டபடியாக நன்கு நதியில் அமிழ்ந்து ஸ்நானம் செய்வாள். எல்லாம் முடிந்தது. பின்னர் ஒரு ஆச்சரியத்தை, அந்த ரேணுகாதேவியினுடைய கற்பின் வலிமையை நன்கு நிலைநிறுத்தக்கூடியதான ஒரு காரியத்தை அவள் தினந்தோறும் செய்வது வழக்கம். எந்த சமயத்தில் அவளுக்கு திருமணம் நடந்ததோ, எப்பொழுது கணவனாம் ஜமதக்னி இவள் தம் கரம் பிடித்தாரோ அன்றைய தினம் முதற்கொண்டு ரேணுகாதேவிக்கு இது வழக்கம். வெறும் கையுடன் நதிக்கு தீர்த்தாமாட வருபவள் ஆற்றில் அமிழ்ந்து தீர்த்தாமாடி பின்னர் ஆற்று மணலை ஒன்றாக குவித்து தன்னுடைய கைகளினாலேயே ஓர் குடத்தை உண்டாக்குவாள். நண்பர்களே, நன்கு கவனித்து பாருங்கள். களிமண்ணில் தண்ணீர் சேர்த்து அந்த களிமண்ணை நன்கு பிசைந்து ஓர் சக்கரத்தில் வைத்து சக்கரத்தை கோலின் உதவி கொண்டு நன்கு சுற்றி அதன் நடுவே வைக்கப்பட்ட மண் உருண்டையை அழகாக செதுக்கி 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 ஒரு பானையை செய்து ஈரத்துடன் இருக்கும் அந்த பானையை சூளையில் வைத்து அக்னி சம்பந்தத்தினாலே உஷ்டப்படுத்தி நெருப்பில் காய்ச்சி பின்னர் அந்த பானையை நாம் நம்முடைய உபயோகத்திற்காக வைத்துக் கொள்ளும் பொழுதே நம்மால் அதனை நன்கு வைத்துக் கொள்ள இயலவில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். களிமண்ணில் தண்ணீர் சேர்த்து அந்த களிமண்ணை நன்கு பிசைந்து ஓர் சக்கரத்தில் வைத்து சக்கரத்தை கோலின் உதவி கொண்டு நன்கு சுற்றி அதன் நடுவே வைக்கப்பட்ட மண் உருண்டையை அழகாக செதுக்கி 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 ஒரு பானையை செய்து ஈரத்துடன் இருக்கும் அந்த பானையை சூளையில் வைத்து அக்னி சம்பந்தத்தினாலே உஷ்டப்படுத்தி நெருப்பில் காய்ச்சி பின்னர் அந்த பானையை நாம் நம்முடைய உபயோகத்திற்காக வைத்துக் கொள்ளும் பொழுதே நம்மால் அதனை நன்கு வைத்துக் கொள்ள இயலவில்லை. அதனுடைய கழுத்துப் பகுதி உடைந்து விடுகிறது, அதன் வயிற்றுப் பகுதியில் ஓட்டை விழுந்து விடுகிறது, விளிம்பு கையுடன் வந்து விடுகிறது, அல்லது கை தவறி கீழே விழுந்து உடைந்து விடுகிறது, அல்லது நமக்கு தேவையான அளவிற்கு அதில் தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ள முடியவில்லை. எத்தனை விதமான சங்கடங்கள் உண்டோ இவை அனைத்தும் நமக்கு பழக்கம். எதெல்லாம் செய்ய முடியாது என்று நாம் சொல்லுவது என்றால் நம்மால் மட்டும்தான் முடியும், அத்தனையும் நாம் சொல்லுவோம். ஆனால் கற்புக்கரசியான ரேணுகாதேவி தன் கணவனே கண்ட தெய்வம், தனக்கு கணவனுடைய சரணாரவிந்தம் தவிர்த்து வேறொரு தெய்வம் இல்லை என்று அதை தினந்தோறும் வணங்கக்கூடிய ரேணுகாதேவி ஆற்று மணலை ஒன்று சேர்த்து பிள்ளை பருவத்தில், இப்பொழுது அதற்கு பிரசக்தியே இல்லை. பிரசக்தி என்றால் வாய்ப்பு. தற்காலத்தில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே பிள்ளைகளுக்கு கிடைப்பது இல்லை. ஏனென்றால் கணினி எனப்படக்கூடிய கம்ப்யூட்டரிலேயே காலத்தை கழித்து வருகிறார்கள். ஆனால் கிராமங்களில் ஒரு சில இடங்களில் அந்த வழக்கங்களை பார்க்கலாம், இன்றும் பார்க்கலாம். பிள்ளைகள் தெருவில் விளையாடுவார்கள் அல்லது ஆற்று மணலில் விளையாடுவார்கள். அப்படி விளையாடும் பொழுது வீட்டு விளையாட்டு, அதாவது இல்லத்தில் பெரியோர்கள் இருப்பது, சமைப்பது, ஒருத்தருக்கொருத்தர் உத்தரவுகளை பிறப்பித்துக் கொள்வது, குடும்பத் தலைவன் குடும்பத்தை நிர்வாகம் செய்வது, குடும்பத் தலைவி தன் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வது, இதையெல்லாம் பார்த்து பழகும் சிறார்கள் ஆற்று மணலில் கோபுரத்தை போன்ற ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி, இது எங்களுடைய இல்லம், இந்த இல்லத்தில் இந்த இடத்தில் முற்றம் இருக்கிறது, இந்த இடத்தில் தோட்டம் இருக்கிறது,
இந்த இடத்தில் விளையாடும் பகுதி இருக்கிறது என்பதாக அந்த மணலை ஆங்காங்கு சிறிது சிறிதாக செதுக்கி செதுக்கி வைத்து, அதாவது மணலையே பிடித்து உருண்டையாக பிடித்தோ அல்லது கோபுரமாக வைத்து விட்டோ விளையாடுவார்கள். ஒரு காத்து அடித்தது என்றால் அந்த மணல் கோபுரம் சரிந்துவிடும். அல்லது பிள்ளைகளே தங்கள் கைகளை அசைத்தார்களேயானால் அந்த மணல் கோபுரம் சரிந்துவிடும். ஏனென்றால் ஆற்று மணலுக்கு பிடிப்பு இல்லையே. ஆற்று மணலை சில பல கலவைகளை கொண்டு நாம் வீடுகளை கட்டுகிறோமே தவிர்த்து, வெறும் மணல், ஈரமில்லாத மணல், அந்த மணலை பிடித்து வைத்தால் நிற்குமோ? அல்லது தண்ணீரில் கலந்துத்தான் அந்த ஆற்று மணலை நாம் வைத்தால் கூட ஈரப்பதம் எவ்வளவு காலத்தில் நிற்கும்? இல்லை என்றாலும் அது நிலைத்து நிற்குமோ? ரேணுகாதேவிக்கு மட்டும்தான் அது சாத்தியம். நம்முடைய பாரத தேசத்தில் எத்தனை பதிவிரதைகள் பலமுறை இவர்களை கூறியிருக்கிறோமே, சுகன்யாதேவி முதற்கொண்டு. அந்த பதிவிரதா சிரோமணிகளில் ரேணுகாதேவி தனிப்பெரும் இடத்தை தான் பெற்றிருக்கிறார். கை வீசிக்கொண்டு நதிக்கு சென்று நதியில் குளித்து அப்படியே நதி மணலில் வந்து தன் கையினால் பெரியதொரு குடத்தை உண்டாக்குவாள். அந்த குடத்தில் தண்ணீரை முகர்ந்து தன் இடுப்பில் வைத்து சுமந்து வருவாள். ஆச்சரியம் என்றால், இந்த ஆச்சரியத்திற்கு நாம் அடுத்து 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 எந்த வார்த்தைகளை உபயோகிப்பது? சுவாமி, ஆற்று மணலால் ஒரு குடமாம், ஈரம் காயாத அக்குடத்தில் தண்ணீரை முகர்ந்து வருவாளாம். அவள் இடுப்பில் வைத்து வரும் பொழுது அக்குடத்தில் இருந்து ஒரு சிறு மணல் துகள் கூட கீழே விழாதாம். அக்குடத்தில் முகர்ந்த தண்ணீர் பூரணமாக இருக்குமாம். அதை கொண்டு தன் ஆசிரமத்தில் வைத்து அன்றைய தினத்தில் மகர்ஷிக்கு தேவையான தளிகைகள், சமையல்கள் செய்வது, மேலும் அவர் தம் ஆராதனத்திற்கு, அவர் செய்யக்கூடிய பகவதாராதனத்திற்கு தேவையான தண்ணீரை அளிப்பது, தன்னுடைய 5 பிள்ளைகள் சாப்பிட்ட பின்னர் தண்ணீர் அருந்துவது, இவை அனைத்திற்கும் ரேணுகாதேவி தான் தன் கையினாலேயே உண்டாக்கிய குடத்திலிருந்து தண்ணீர் செலவழிக்கப்படும். நினைத்து பார்க்கும் பொழுது எத்தகையதொரு வியப்பு நமக்கு தோன்றுகிறது. இப்படி ஒரு கற்புக்கரசி இந்த இடத்தில் வாழ்ந்திருக்கிறாள். இத்தகையதொரு கற்புக்கரசி இந்த இடத்தில் கண்மூடி பகவானை தியானித்திருக்கிறாள். தன் கணவனின் தபோவலிமைக்கு, தன் பொறுமையினாலேயும், பாதிவிரத்தியம் என்னும் கற்பின் வலிமையினாலேயும் இவள் மெருகூட்டி இருக்கிறாள். இத்தகு புண்ணியவதிகளை நாம் நினைத்து கொண்டிருப்பதினால் நம் மனதில், உள்மனதில் உறைந்து கிடக்கக்கூடிய காமக்ரோதங்கள் அழிக்கப்படும். ஆம், ஆத்மார்த்தத்துடன், உள் அன்புடன், அப்படியா, இது போன்ற ஒரு மாதரசியா தன் கையினாலேயே ஆற்று மணலை எடுத்து குடம் அமைத்து அக்குடத்தில் தண்ணீர் முகர்ந்து வருவாளா? இதெல்லாம் ஏதோ புராண காலத்து கதைகள் என்று ஒதுக்கி தள்ளாமல், நம்மால் அவ்வளவு பெருமை பெற முடியாது. ஆனால் நாம் முயன்றால், இது பெண்களுக்கு மட்டுமில்லை, புருஷர்களுக்கும் சேர்த்துத்தான், நாம் முயன்றால் ஓரளவிற்கு நம்முடைய முயற்சிகள் சபலமாகும். மணலால் குடம் பிடிக்க முடியாது, ஆனால் நாம் பிடிக்கும் குடம் உடையாமல் காப்பாற்றலாமே. தமிழ் பழமொழியும் பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்று கூறுகின்றது. இதன் பொருள் என்ன? ரேணுகாதேவி பானை பிடித்தாள், அவள் ஒரு பாக்கியவதி. அதுபோன்றே எத்தனையோ பெண்கள் தங்கள் புகுந்த வீட்டிற்கு வந்து பானை பிடிக்கிறார்கள். அதாவது புகுந்த வீட்டில் பல காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் செய்யும் காரியத்தினாலே புகுந்த வீட்டின் பெருமை மேலோங்க வேண்டும், பிறந்த வீட்டின் பெருமையை மற்றவர்கள் பேச வேண்டும். இவள் பேசிக்கொண்டிருப்பதில் ஒரு விதமான சுவாரஸ்யமும் இல்லை, அது பெருமையே இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்று கூறுகின்றது. இதன் பொருள் என்ன? ரேணுகாதேவி பானை பிடித்தாள், அவள் ஒரு பாக்கியவதி.
அதுபோன்றே எத்தனையோ பெண்கள் தங்கள் புகுந்த வீட்டிற்கு வந்து பானை பிடிக்கிறார்கள். அதாவது புகுந்த வீட்டில் பல காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் செய்யும் காரியத்தினாலே புகுந்த வீட்டின் பெருமை மேலோங்க வேண்டும், பிறந்த வீட்டின் பெருமையை மற்றவர்கள் பேச வேண்டும். இவள் பேசிக்கொண்டிருப்பதில் ஒரு விதமான சுவாரஸ்யமும் இல்லை, அது பெருமையே இல்லை. இவள் தன் காரியத்தின் நளினத்தையை கண்டு மற்றவர்கள் போற்ற வேண்டும். ரேணுகாதேவியினுடைய பாதிவிரத்தியம், கற்பின் மகிமை அத்தகையது. ஒரு நாள் வழக்கம் போன்றே தன் கணவனுக்கு முன்பாக துயிலெழுந்து நதிக்கு சென்று குளித்து முடித்தாள். அப்பொழுது நதியில் ஓர் அற்புதம். அற்புதத்தின் அளவு அவரவர்களுடைய மனோபாவத்தை பொறுத்து மாறுகிறது. இதுவரை கண்டிராத காட்சி விசேஷத்தை ரேணுகாதேவி பார்த்ததினாலே அவளுக்கு அற்புதமாக தோற்றியது. உண்மையில் எல்லோரும் நிகழ்த்தக்கூடியது ஒரு காரியம்தான். ஆனால் காட்டில் தனிமையில் ஜனசந்தடியற்றதொரு இடத்தில் தவம் செய்யும் கணவருடன் குடித்தனம் நடத்தியதினால் ரேணுகாதேவி அந்த நிகழ்ச்சியை அற்புதமாக பார்த்தாள். சித்திரரதன் என்பவன் ஒரு கந்தர்வன். கந்தர்வர்கள் இயற்கையிலேயே பேரழகு வாய்ந்தவர்கள். கந்தர்வர்களை பார்த்தால் எல்லோருக்குமே மனதில் ஓர் ஆசை உண்டாகும், ஓர் காமக்கிளர்ச்சி உண்டாகும். அந்த கந்தர்வன், அவனுக்கு பல மனைவிகள், தங்கள் மனைவிகளுடன் கூடியவனாக நதியில் ஜலக்கிரீடை செய்து கொண்டிருக்கிறான். பெண்களுடன் கூடி வேடிக்கையான பேச்சுக்களை பேசிக்கொண்டும் தண்ணீரை கைகளால் வாரி இறைத்து கொண்டும் இங்கும் அங்கும் குதித்து ஓடிக்கொண்டும் அப்பெண்களுடன் தன் மனைவியருடன் கூடி கழித்து கொண்டிருக்கிறான் கந்தர்வன். ரேணுகாதேவி இக்காட்சியை பார்க்கிறாள். கணவன் காத்து கொண்டிருப்பார். அவர் திருவாராதனம் தடைப்பட்டுவிடும். காலம் கடந்து கொண்டிருக்கிறது. நாம் உடனே செல்ல வேண்டும். இதையெல்லாம் ஒரு நொடி, ஏன் ஒரு நொடி என்று கூட சொல்ல வேண்டாம், ஒரு நொடியில் 1000ல் அரை பங்கு அவள் மறந்தாள். என்ன அழகிய காட்சி! இப்படி கூட உலகத்தில் அனுபவங்கள் உண்டா? இந்த கந்தர்வராஜனை பார்த்தால் பேரழகு வாய்ந்தவனாக இருக்கிறானே. நாம் கூட நம் மகரிஷியருடன் இப்படி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நம் கணவன் நமக்கும் இது போன்று இன்பமளித்தாரேயானால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் என்று எண்ணியவள் அடுத்த நொடியில் தன்னிலை உணர்ந்தாள். அடியேன் தான் சொன்னேனே, ஒரு நொடியில் 1000ல் அரை பங்கு இவள் நினைவிழந்து உணர்ச்சி வசப்பட்டு கந்தர்வனை பார்த்தவுடன் தன் வாழ்க்கையையும் எண்ணினாள். இயல்புதானே, பெண்ணின் இயல்புதானே. அடுத்த நொடியில் சுதாரித்துக் கொண்டாள். சிச்சி, என்ன தவறு இது, நமக்கு என்ன குறைச்சல், நல்ல பிள்ளைகள் 5 பிறந்திருக்கிறார்கள், உலகத்தோரால் போற்றப்படும் கணவன் நமக்கு வாய்த்திருக்கிறாள், நாம் பண்ணது எவ்வளவு பெரிய தவறு என்று உணர்ந்து வேக வேகமாக நாழியாகிவிட்டது என்பதாக தான் ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டிய சமயம் வாய்த்ததை எண்ணி தன் கைகளால் குடத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தாள். குடம் பிடிக்க ஆரம்பித்தாள். அந்தோ பரிதாபம்! அவள் அதுவரையிலும் செய்த காரியத்தின் பலன் அனைத்தும் வீணாகிவிட்டதை போன்றுதான் நிலைமை. எவ்வளவு முறை மண்ணை மீண்டும் 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 சேர்த்து வைத்தால் கூட மண் துகள்கள் ஒன்று சேரவில்லை. ரேணுகாதேவியினால் அன்றைய தினத்தில் குடத்தில் தண்ணீர் முகர்ந்து ஆசிரமத்திற்கு செல்ல முடியவில்லை. ரேணுகாதேவி சென்றாளா? மறுபடியும் குடம் உண்டாயிற்றா? இவள் தாமதித்து வந்ததின் காரணத்தை ஜமதக்னி முனிவர் அறிந்திருந்தாரா? இதனால் ரேணுகாதேவிக்கு ஏதாவது தண்டனை நிகழ்ந்ததா, தண்டனை ஏற்பட்டதா? நாம் காத்திருப்போம். கற்பின் பெருமையை, அதன் வலிமையை, மேலும் அன்பின் ஆழத்தை நாம் அனுபவிக்கலாம். ஏகமேவா